இது ஒரு நுண்ணோக்கி. இதனை பயன்படுத்தி நமது இரத்தத்தை பரிசோதிக்கப் போகிறோம். இதன் மூலம் நமது இரத்த சிவப்பு அணுக்களை 10,000 மடங்கிற்கும் மேல் பெரிதாக காண முடியும். இப்போது நாம் நுண்ணோக்கி கீழ் ஆய்வு செய்ய ஒரு துளி இரத்தம் தேவைப்படுகிறது. இரத்தத்தின் நிலைமையை நுண்ணோக்கியின் வாயிலாக திரையில் காணலாம். நீங்கள் காண்பதைப் போல இரத்தத்தின் சிவப்பு அணுக்கள் கூட்டமாக சேர்ந்து ஒன்றோடு ஒன்று ஒற்றிக்கொண்டிருக்கின்றன. இந்த இரத்தத்தின் சிவப்பு அணுக்களில் போதுமான பிராணவாயு இல்லை என்பதை காண முடிகிறது. இதில் ஜீரணமாகாத உணவு மற்றும் கொழுப்பு படிகை எங்கும் உள்ளன. நீங்கள் காணும் இந்த முடிவு வீக்கெண்ட் வகை பொருள்களை பயன்படுத்துவதற்கு முன் இருக்கும் நிலைமையாகும். இந்த நிலைமை நீடித்தால் மாரடைப்பு, வாதம் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகம். நாம் நமது சுகாதார நிலையை பேணிக் காக்க தவறினால் நமது உடல் ஆரோக்கியம் பாதிப்படையும். இப்போது இவர் வீக்கெண்ட் வகை பொருளை தனது கரத்தில் 10 நிமிடங்களுக்கு பிடித்துக் கொள்கிறார். 10 நிமிடங்களுக்கு பிறகு அவரின் விரலில் இருந்து மீண்டும் ஒரு துளி இரத்தம் பரிசோதனைக்காக எடுக்கப்படும். நுண்ணோக்கி இப்போது இரத்தத்தை ஆராய்கிறது. விளைவு என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். இதுவே வீக்கெண்ட் வகை பொருளை 10 நிமிடங்களுக்கு கரத்தில் பிடித்திருந்ததின் முடிவாகும். இந்த இரத்த ஆய்வின் முடிவு சிவப்பு அணுக்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஒற்றையாகவும் பிராணவாயு நிறைந்தும் தனித்தனியாகவும் தென்படுகின்றன. ஜீரணமாகாத உணவு மற்றும் கொழுப்பு படிகை உடைக்கப்பட்டும் அல்லது கரைக்கப்பட்டும் இரத்த ஓட்டத்தில் கலந்துவிட்டது. இந்த வியக்கத்தக்க இரத்த நிலைமையின் முன்னேற்றம் வீக்கெண்ட் வகை பொருள்களை பயன்படுத்தியதனால்தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை சந்தேகமின்றி நிரூபிக்கின்றது.